வணக்கம் நண்பர்களே. தமிழ் ஆன்மீக வரலாற்றிலும் சித்தர் மரபிலும் தன்னுடைய புரட்சிகரமான சிந்தனைகளாலும் துணிச்சலான கேள்விகளாலும் மனிதர்களை விழிப்புணர்வுக்கு அழைத்த பாடல்களாலும் தனித்து விளங்கிய ஒரு மாபெரும் ஞானியை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அவர் வேறு யாருமல்ல, 14 சித்தர்களில் ஒருவராக போற்றப்படும் சிவவாக்கிய சித்தர். தமிழகத்தில் பல சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர். அவர்கள் யோகம், ஞானம், மருத்துவம், மூலிகை அறிவு, ஆன்மீக அனுபவம் போன்றவற்றை உலகிற்கு வழங்கியுள்ளனர். ஆனால் சிவவாக்கியர் மட்டும் மற்ற சித்தர்களை விட மிகவும் வித்தியாசமானவர். அவர் வெறும் ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கவில்லை. சமூகத்தில் நிலவிய சாதி வேறுபாடு, மூடநம்பிக்கை, வெளிப்படையான போலி பக்தி, அர்த்தமில்லாத சடங்குகள் ஆகியவற்றை மிகவும் கடுமையாக எதிர்த்தார். அதனால்தான் இன்று வரை அவர் புரட்சிகர சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். சிவவாக்கியரின் வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே அதிசயங்களால் நிரம்பியிருந்ததாக கூறப்படுகிறது. பொதுவாக ஒரு குழந்தை பிறக்கும் போது அழுகையோடு பிறக்கும். ஆனால் சிவவாக்கியர் தாயின் கருவிலிருந்து வெளிவந்த அந்த நொடியில் சிவ சிவ என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி பிறந்தாராம் என்று வரலாறுகள் கூறுகின்றன. பிறந்த தருணத்திலேயே சிவனை பற்றிய வாக்கியங்களை உதிர்த்ததால் அவருக்கு சிவவாக்கியர் என்ற பெயர் ஏற்பட்டது. சிறுவயதிலிருந்தே அவருக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது. மற்ற குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த வயதில் இவர் இறைவன் யார், மனித வாழ்க்கையின் உண்மை என்ன, ஆன்மா என்றால் என்ன என்ற கேள்விகளில் மூழ்கியிருந்தார். வேதங்கள், ஆகமங்கள், யோக சாஸ்திரங்கள், தத்துவ நூல்கள் ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்தார். ஆனால் இத்தனை அறிவை பெற்ற பிறகும் புத்தக அறிவு மட்டும் போதாது. உண்மையான ஞானத்தை அனுபவமாக கொடுக்கும் குருவை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் எழுந்தது. அந்த தேடல்தான் அவரை புனித நகரமான காசி நோக்கி அழைத்துச் சென்றது. அங்கு அவர் ஒரு வியப்பான மனிதரை பற்றி கேள்விப்பட்டார். வெளியில் பார்த்தால் சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி போல தோன்றிய அந்த மனிதர் உண்மையில் பேரறிவு கொண்ட மகா சித்தர். சிவவாக்கியர் அவரிடம் சென்று, என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பணிவுடன் வேண்டினார். அந்த சித்தர் உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. சிவவாக்கியரின் மனநிலையையும் குருவின் மீது வைத்திருந்த முழு நம்பிக்கையையும் சோதிக்க முடிவு செய்தார். அவர் ஒரு சிறிய காசையும் மிகவும் கசப்பான ஒரு பேய்ச்சுரைக்காயையும் கொடுத்து, இந்த காசை இங்கே ஓடும் என் சகோதரியான கங்கையிடம் கொடுத்துவிட்டு வா, அதோடு இந்த சுரைக்காயின் கசப்பையும் நீக்கி எடுத்து வா என்று கூறினார். சாதாரண மனிதராக இருந்தால் உடனே சந்தேகம் கேட்டிருப்பார். நதிக்கு எப்படி காசு கொடுக்க முடியும், கசப்பான சுரைக்காயின் கசப்பை எப்படி நீக்க முடியும் என்று கேள்விகள் எழுந்திருக்கும். ஆனால் சிவவாக்கியர் அப்படியில்லை. குரு சொன்ன வார்த்தையை முழுமையான நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டார். அவர் நேராக கங்கை நதி கரைக்கு சென்றார். அங்கே நின்று, உன் சகோதரர் கொடுத்த காசு இது என்று கூறியவுடன் அதிசயமாக கங்கை நீரிலிருந்து ஒரு பெண்ணின் கை மேலே எழுந்து வந்து அந்த காசை பெற்றுக்கொண்டதாம். இந்த சம்பவம் சிவவாக்கியரின் குருபத்தியையும் அவருடைய ஆன்மீக தகுதியையும் காட்டுகிறது. ஏனெனில் முழு நம்பிக்கை உள்ளவர்களுக்கே இப்படிப்பட்ட தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கும் என்று சித்தர்கள் கூறுகின்றனர். காசியில் தனது ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது சிவவாக்கியர் ஒரு நாடோடி குறவர் இன மக்கள் வாழும் பகுதியில் தங்க நேர்ந்தது. அங்கிருந்த மக்கள் அவரை மிகவும் அன்போடு வரவேற்றனர். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளம்பெண் மிகுந்த பணிவுடனும் தூய்மையான மனதுடனும் சிவவாக்கியருக்கு சேவை செய்ய முன்வந்தாள். அவளது மனதின் தூய்மையை அறிய சிவவாக்கியர் ஒரு சோதனை செய்தார். தன்னிடம் இருந்த மணலையும் அந்த கசப்பான சுரைக்காயையும் அவளிடம் கொடுத்து, இந்த மணலை சோறாகவும் இந்த சுரைக்காயை கசப்பில்லாத கறியாகவும் சமைக்க முடியுமா என்று கேட்டார். அந்த பெண் எந்த சந்தேகமும் கேட்கவில்லை. இது சாத்தியமா என்று கூட யோசிக்கவில்லை. முழு பத்தியோடு அந்த மணலை அரிசி போல் கழுவி பானையில் போட்டாள். அப்போது அற்புதமாக அந்த மணல் உண்மையான அன்னமாக மாறியது. கசப்பான சுரைக்காயும் சுவையான அமுத உணவாக மாறியது. இந்த நிகழ்வை கண்டு சிவவாக்கியர் மிகவும் வியந்தார். இவ்வளவு தூய்மையான மனமும் உறுதியான நம்பிக்கையும் கொண்டவள்தான் வாழ்க்கை துணையாக இருக்க தகுதியானவர் என்று எண்ணி அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டார்.
திருமணத்திற்கு பிறகும் சிவவாக்கியர் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் காட்டில் விறகு வெட்டி விற்று வாழ்க்கையை நடத்தினார். அவருக்கு செல்வ ஆசை, புகழாசை, பதவி ஆசை எதுவும் இல்லை. மனிதனுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதே அவரது சிந்தனை. ஒரு நாள் அவர் காட்டில் மரம் வெட்டி கொண்டிருந்த போது அந்த மரத்திலிருந்து திடீரென தங்கத் துகள்கள் கொட்டத் தொடங்கின. சாதாரண மனிதராக இருந்தால் அதை அள்ளிக்கொண்டிருப்பார். ஆனால் சிவவாக்கியர் அதை கண்டு பயந்து போனார். ஐயோ, யமதர்மன் வந்துவிட்டான், என்னை அழிக்க வந்துவிட்டான் என்று கத்திக்கொண்டே அங்கிருந்து ஓடினார். அப்போது அந்த வழியாக வந்த 4 மனிதர்கள், இவ்வளவு தங்கத்தை பார்த்தும் பயந்து ஓடுகிறானே என்று சிரித்தனர். அவர்கள் பேராசையுடன் அந்த தங்கத்தை எடுத்துச் சென்றனர். தங்கத்தின் மீது ஏற்பட்ட பேராசை காரணமாக அவர்கள் ஒருவரை ஒருவர் துரோகம் செய்தனர். சிலர் விஷம் வைத்தனர், சிலர் கொலை செய்ய திட்டமிட்டனர். இறுதியில் 4வரும் ஒருவரை ஒருவர் அழித்துக்கொண்டு அங்கேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தின் மூலம் சிவவாக்கியர் உலகிற்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்தினார். பொருள் ஆசை என்பது யமனுக்கு சமம். பணம் மனிதனை உயர்த்தவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். ஆசை அளவுக்கு மீறும் போது அது மனிதனின் மனதையே விஷமாக மாற்றிவிடும் என்பதை அவர் காட்டினார். சிவவாக்கியர் வெறும் ஆன்மீக ஞானி மட்டுமல்ல, சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் கூட. அவர் சாதி வேறுபாடுகளை கடுமையாக எதிர்த்தார். மனித உடலில் ஓடும் இரத்தம் எல்லோருக்கும் ஒன்றுதான், பிறப்பால் யாரும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ அல்ல என்ற சிந்தனையை தனது பாடல்களில் வலியுறுத்தினார். மேலும் வெளிப்புற சடங்குகள் மட்டும் செய்தால் இறைவனை அடைய முடியாது என்றும் அவர் கூறினார். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதையே முக்கியமாக வலியுறுத்தினார். அவர் பாடிய மிகவும் புகழ்பெற்ற வரிகள், நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து மொணமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, இறைவன் உன் உள்ளத்தில் இருக்கும் போது வெளியே இருக்கும் கல்லை மட்டும் சுற்றி வணங்குவதால் என்ன பயன்? சமைக்கும் பாத்திரம் எப்படி உணவின் சுவையை அறியாதோ அதுபோல வெறும் சடங்குகள் மூலம் உண்மையான இறை அனுபவம் கிடைக்காது என்பதையே அவர் விளக்குகிறார். துணிச்சலான கருத்துக்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கூறியவர் சிவவாக்கியர். அதனால்தான் அவர் பாடல்கள் இன்று வரை மக்களிடையே பேசப்படுகின்றன. இவருடைய புரட்சிகரமான பாடல்களின் தொகுப்புதான் இன்று சிவவாக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. சித்தர் இலக்கியத்தில் மிகவும் முக்கியமான நூல்களில் இதுவும் ஒன்று. பல அறிஞர்களும் ஆன்மீக ஆர்வலர்களும் இன்று வரை அவரது பாடல்களை ஆராய்ந்து வருகின்றனர். தன் வாழ்நாளின் இறுதியில் பல ஆன்மீக பயணங்களை நிறைவு செய்த சிவவாக்கியர் கும்பகோணம் பகுதியில் ஜீவ சமாதி அடைந்தார் என்று நம்பப்படுகிறது. இன்று வரை அங்கே பக்தர்கள் சென்று அவரை நினைத்து வணங்குகின்றனர். அடுத்த வரும் பதிவுகளில் சிவவாக்கியரின் சிவவாக்கியம் பாடல்களையும் அதன் ஆழமான அர்த்தங்களையும் விரிவாக பார்க்கலாம். நன்றி.